இங்கே ரெண்டாவது ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளில வந்தாச்சு. பயங்கர கூலிங்க. மே மாதம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கவே கிடைக்காது. எங்கே போனாலும் அவ்வளோ கூலிங்கு, அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி. சேம் இதேமாரி தான் இருக்குமான்னு தெரியல. ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆந்திரா சித்தூரில் உள்ள தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். எஸ், இது எங்கே இருக்குது அப்படின்னா சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னா திருப்பதியிலேருந்து ஒரு 58 கிலோமீட்டரு, சித்தூர்லேருந்து ஒரு 68 கிலோமீட்டரு, சென்னையிலேருந்து 220 கிலோமீட்டரு, பெங்களூர்லேருந்து 250 கிலோமீட்டரு, நீங்கள் வேலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 120 கிலோமீட்டர் அப்படி டிஸ்டன்ஸில் நீங்கள் இங்கே ரீச் ஆகலாம். திருப்பதியிலேருந்து ஒரு 58 கிலோமீட்டரில் இங்கே ரீச் ஆகலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. திருப்பதியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டின உடனேங்க அப்படி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டின உடனே நமக்கு 2 பக்கமும் மலை, ஃபாரஸ்ட்டு, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதை தாண்டி நம்ம இங்கே வரதுக்கு ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் போடுறாங்க பைக்குக்கு. இதுக்கெல்லாம் நான் அந்த டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ள ஃபாரஸ்ட் ரூட்டு வெகு பயங்கரங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போது நம்ம கரெக்டாக இப்போ கார் பார்க்கிங் கிட்ட இருக்கோம். இதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து திருப்பதிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் வந்து அங்கே ட்ராப் பண்ணணும். நம்ம இங்கே பஸ்லேயும் வரலாம். ஸோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி வந்தோன்னா இங்கே கார் பார்க்கிங் வந்துடலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் உள்ளே எவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி போகிறோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கார் பார்க்கிங்கில் இருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த என்ட்ரன்ஸில் பர் பர்சனுக்கு ஒரு 30 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது. நம்ம தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸு, சாப்பாடு ஏதாவது வேணால் அங்கேயே வாங்கிக்கலாம். உள்ளே எதுவும் இல்லை அப்படின்றாங்க. உள்ளே இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது தேவைன்னா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு தான் பாருங்க. கார் பார்க்கிங்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் அப்படி தாங்க வந்திருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை. மற்ற வாட்டர் ஃபால்ஸில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு இருக்காது. நம்ம இந்த மாதிரி பாறை மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் தாவி போகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சேஃப்டிக்கு இந்த சேஃப்டி இருக்குது எதுவும் இருக்காது. ஸோ மற்ற வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் உள்ளே வாங்க. இது எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த பாறை மேலே ஏறி போனால் தாங்க ஒரு ட்ரெக்கிங் போன ஃபீலிங்கே இருக்குது. இதுமாரி படியில் ஏறி போனால் ஏதோ பழனிக்கு போயிட்டு வந்த ஃபீல் மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி சைடில் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரம் நல்லா இருக்குது. நம்ம ட்ரெக்கிங்காகவே வந்தோமா, படியில் ஏறான உடனே என்னடா இது இந்த கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து ராகவ். இதான் எங்கள் அண்ணன் சரி. ஹாய். ஏன்னா மக்களே, நம்ம இன்னைக்கு கேமராமேனு வந்து கேமரா ஆடுறான்னா என்ன தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான் மக்களே. ஃபுல்லா ரீல்ஸா எடுத்து கட்டுறான். இது வரைக்கும் பார்த்த எல்லா ரீல்ஸோட ஸ்டெப்பு, எல்லா ஸ்லோ மோஷனு, ஸ்பீடு, டாப்ல இறக்குறான், மேலே இறக்குறான். அங்க பாருங்க, அவனாவே இல்லை, பேய் பிடிச்சிருச்சு அவனுக்கு. தலைக்கோணா பேய் பிடிச்சிருச்சு. என்ன வீடியோ எடுறான்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பயங்கரம் மக்களே, பயங்கரம். விஜய் சுத்து ஸ்டைலில் சொன்னால் டயங்கரம் பயங்கர ஹாப்பி மூடில் இருக்காங்க. அங்கே பாருங்கள், மேலே சாரல் அடிக்குது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா. ஃபுல்லாக க்ரீனரி, சுற்றி ஒரே ஃபால்ஸு. எத்தனை ஃபால்ஸ் கொட்டுது பார்த்தீங்களா. இப்போ லாஸ்ட் வீக் வந்துட்டு பேக் பேக்கர் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிரேசில் நினைக்கிறேன், பிரேசிலில் போயிட்டு உலகத்தோட 7வது இயற்கை அதிசயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது வந்துட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான அருவி ஒரே இடத்துல கொட்டும், பயங்கர அழகாக இருக்கும். ஸோ அதில் ஒரு மினி மாரி தாங்க இருக்குது. நம்ம பிரேசில் வரைக்கும் போய் அதை ரசிக்கிறத விட ஸோ இங்கே வந்தால் நமக்கு அதே அழகு, உலகத்தின் 7வது இயற்கை அழகு ஈக்குவலான இங்கே ஒரு அழகு இருக்குது. கிளம்பிங்க, வந்துடுங்க. சென்னையிலேருந்து வெறும் 220 கிலோமீட்டர் தாங்க. வெகுவாக இருக்குது பாருங்கள். சென்னை, வேலூர் எங்கே இருந்தாலும் இப்படி கிளம்பி வாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இங்கேயே நம்ம வந்து அப்படியே ப்ரீஸ் ஆகி பயங்கரமாக அப்படியே நின்றுட்டோம். ஸோ இந்த கார்னரில் மக்கள்லாம் குளிச்சுட்ருக்காங்க இதில் மேலே போயிட்டு. இது ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இதை தாண்டி இன்னும் 2வது ஃபால்ஸ் மேலே இருக்குது. அங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம். இங்கே இருக்கிற சில்னஸ், கூலிங்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மே மந்த்து இதை விட ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நான் கூட 220 கிலோமீட்டர் போகிறோம், 90 கிலோமீட்டர்லேயே தடம் இருக்குது. அதை தாண்டி 220 கிலோமீட்டரில் என்னடா இருக்குது, சென்னையின் மிக அருகாமையில் அப்படின்னு ஹைப்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு சில கேள்விகள்லாம் இருந்துச்சு.
அதை தாண்டி அந்த கேள்விக்கெல்லாம் இங்கே வந்த உடனே அழகான ஒரு விடை கிடச்சிச்சுங்க. வரலாம். ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்லேருந்து செகண்ட் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம தமிழ் மக்களை விட ஆந்திரா மக்கள் தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓரளவுக்கு மீடியம் தான், ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அந்த 100-150 பேருமே ஃப்ரீயாக குளித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. மக்கள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் சென்னையிலேருந்து, பட் டிஸ்டன்ஸ் பார்க்காம ஏர்லியராக கிளம்பி வந்துட்டிங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. அவ்வளோ இயற்கையோட மே மாத வெப்பத்தை இங்கே தனிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை தாண்டி நம்ம இங்கே ஃபேமிலியோட வரோம், கப்புள்ஸாக வரீங்க இல்லை கேர்ள்ஸ் மட்டும்தான் வரீங்க, சேஃப்டியா அப்படின்னு கேட்டால் ஓகே சேஃப்டி தான். இப்போ நீங்கள் கீழே பார்த்துப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்லேயே எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கா சேஃப்டி தான், கட்டாயம் வரலாங்க. ஸோ வாங்க செகண்ட் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு ஃபன் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இங்கே ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேருந்து செகண்ட் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. பயங்கரமாக பாரம்பரியாக தான் இருக்குது, ஏறி போக முடியல. அப்படி வந்தீங்கன்னா ஒரு மாதம் உடற்பயிற்சி செய்யாமல் நம்மளால நல்ல சோம்பேறி, இந்த மாரி சோம்பேறியாக இருக்கீங்களா இங்கே கிளம்பி வந்தால் இது ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். ஓகே ஓகேடா. நம்ம இப்போ செகண்ட் ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே ஆகாயத்துலேருந்து இந்த ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆகாயத்துலேருந்து அப்படியே அருவியில் பால் கொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, ஏன்னா பயங்கர பாசியாக இருக்குது. நேரம் ஒன்று பண்ணாராகவா இன்னும் ஃபால்ஸ் உள்ளே போல, ஃபால்ஸ் ஓரமாக தான் நின்றோம். பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக பண்ண நேரம் விழுந்துரு பண்ணா இருந்தா போயிட்டு வந்த ராகவா. இப்போ கம்பி ஓரமாகவே போகிறேன். அந்த லேடிஸ் இருந்ததுனால அந்த கம்பி ஓரம் போல வரேன். நீங்களும் இங்க
இப்போது ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளில வந்தாச்சுங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது தலைக்கோணா அப்படின்னா என்னென்னா, தலை அப்படின்னா முதல், கோணானா மலை, அதான் தலைக்கோணா அப்படின்றாங்க. முதல் மலை இங்கே திருப்பதி மலை இருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான், அதாவது முதல் மலை தலைமலையை தான் வந்து தலைக்கோணா. ரோலிங்க அது தலைக்கோணா அப்படின்னா என்னென்னா, தலைனா முதல், கோணானா மலை. அதாவது இங்கே திருப்பதி மலை இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் மலை இதுதான் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கே தலைக்கோணா. அதை தாண்டி இங்கே ரெண்டாவது ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளில வந்தாச்சு. பயங்கர குளிங்க. மே மாதம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்காது. எங்கே போனாலும் அவ்வளோ கூலிங்கு, அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதை தாண்டி இது வரைக்கும் நம்ம ஒரு இதோட 6வது ஃபால்ஸ் கவர் பண்ணுறோம். நீங்கள் ரிமைனிங் எங்கே போனாலுமே இந்த அளவுக்கு ஒரு கூலிங்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஸோ டாப் நம்பர் 1 பிளேஸு. இந்த சம்மருக்கு கிளம்பிங்க, வந்துடுங்க. சூப்பரான பிளேஸுங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம வரும்போதே சொன்னோம் ஆரம்பத்துலேயே, இந்த பாசிலாம் பயங்கரமாக எடுக்குதுங்க. ஸோ கட்டாயம் இதுக்குள்ளே போகும்போது இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு போங்க, பிடிச்சிட்டு வாங்க. நம்ம கூட வந்த தம்பியை விழுந்து வாரினார். நான் கூட இன்றைக்கி ஸ்ட்ரக்சரில் தான் தூக்கிட்டு போகணுமான்னு நினச்சேன். பரவாயில்ல, லைட்டான அடி தான். ஸோ கட்டாயம் இந்த கம்பியை பிடிச்சிட்டு நடந்து வாங்க. அதை தவிர்த்து இங்கே ஃபேமிலியோடு வரோம், இல்லை லேடிஸ்லாம் வரீங்கன்னா ஒன்றும் பயம் இல்லைங்க. சூப்பரான சேஃப்டி தான், வரலாம். இங்கே வழுக்கிறது மட்டும்தான் அன்சேஃபு. அதை தவிர பக்கா சேஃபுங்க பிளேஸு. இந்த தலைக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் இது நம்ம ஆந்திராவில் விசிட் பண்ணுற 6வது வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸு, ஆரே வாட்டர் ஃபால்ஸு, கைலாசகோணா வாட்டர் ஃபால்ஸு, தொட்டிக்கோணா வாட்டர் ஃபால்ஸு, மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸு, லாஸ்ட்டாக தலைக்கோணா வாட்டர் ஃபால்ஸு. ஆந்திராவில் நம்ம ஒரு 90% ஆஃப் வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வீடியோவும் நம்ம சென்னை ஒன் டே ட்ரிப் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பு இந்த மாதிரி அடிக்கடி ஃபால்ஸ்லாம் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கே வரதுக்கு எனக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து பைக்குக்கு ஒரு 15 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதை தாண்டி இங்கே ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட்டில் பர் பர்சனுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. மொத்தமாக இங்கே ஒரு 45 ரூபா ஆன செலவு. அதை தாண்டி நான் ட்ராவல் ஆகி வந்த செலவு, அவ்வளோதான். பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை, குறைவான செலவில் பயங்கரமான ஒரு சம்மரில் என்ஜாய்மெண்ட். இல்லை நீங்கள் வர மாட்டீங்க. கம்மியான செலவில் ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு. இந்த சம்மரில் குளுன்னு குளிக்கணும், ஜாலி பண்ணணுன்னா கிளம்பிங்க, வந்துடுங்க. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு செம ஒர்த்தான பிளேஸு. இப்போ லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன், அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி போயிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் இவ்வளோ பிளெஸ்ஸிங்கெல்லாம் எனக்கு இல்லை. ஒரு மாதிரி விறுவிறுத்து அப்படி தான் இருந்துச்சு. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. என்னடா நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன இது வரைக்கும் நீங்கள் ஆகாய கங்கை போயிருக்கீங்களா? போகும்டா. சுருளி ஃபால்ஸ் போயிருக்கீங்களா? போகும்டா. குற்றாலம் போயிருக்கீங்களா? போகும்டா. எப்போ பையனுக்கு ஆந்திராவில் உள்ள ஃபால்ஸ் சொன்னோம் அப்படின்ன உடனே பையன் தமிழ்நாட்டு பற்றி பொங்கி எழுந்துருச்சு. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஃபால்ஸுக்கு இல்லாமல் இன்னும் ட்ரக்கிங்கும் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஃபால்ஸு, ட்ரக்கிங்கு எல்லாத்தையும் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.